Hi friends, welcome to UTM. UTM ல இருந்து நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு திருக்குறள் அறிவோம் சீரீஸ்ல நம்ம பார்க்க போறது நடுவு நிலைமை பத்தி தான். இந்த அதிகாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அறத்துப்பால்ல இல்லறவியல்ல வரக்கூடிய அதிகாரம் தான் இந்த நடுவு நிலைமை. ஓகேங்களா? நடுவு நிலைமைனா என்ன, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பார்ஷியாலிட்டி இல்லாம நடந்துக்கிறது. ஓகேங்களா? யாருகிட்டையும் பார்ஷியாலிட்டி இல்லாம நடந்துக்கிறது தான் நடுவு நிலைமை. இந்த நடுவு நிலைமை அப்படின்றது நம்ம ஜென்ரலா வந்து பார்ஷியாலிட்டி அப்படின்றது மற்றவங்க மட்டும் நம்ம கிட்ட காட்டக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. அது வந்து அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்தே ஆரம்பிக்கும். நம்மளும் யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்திலையும் சரி, ஓகேங்களா, எந்த ஒரு விஷயத்திலையும் பாகுபாடு காட்டாம எந்த ஒரு பக்க சார்பா, ஓகேங்களா, இவங்க நமக்கு வேண்டப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்க சார்பா எடுக்காம எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு முடிவு எடுத்தோம்னாலும் சரி, அது பார்ஷியாலிட்டி இல்லாம ஒரு என்ன சொல்றது, ஒரு மிடில்ல இருந்து நம்ம எடுக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு காமன் பர்சனா, ஒரு தேர்ட் பர்சனா வெளியே இருந்து அந்த பிரச்சனையை பார்த்து இதுதான் நியாயம் அப்படின்ற முடிவை நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? இதை வந்து மற்றவங்க தான் நமக்கு எடுக்கும்போது அந்த விஷயத்த செய்யணும்னு நினைக்க கூடாது. அந்த விஷயம் நம்ம கிட்ட இருந்தே ஆரம்பிக்கணும். இன்னைக்கு உலகம் ஃபுல்லும் இருக்கிற பிரச்சனை அதுதான். ஓகேங்களா? வீட்டிலே ஆகட்டும், நாட்டிலே ஆகட்டும், இல்லை உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பார்ஷியாலிட்டி தான். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப சின்ன வார்த்தையா தெரியலாம், நடுவுநிலைமை அப்படின்றது ரொம்ப சின்ன வார்த்தையா தெரியலாம். அதற்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அதை சுத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற அரசியலே ஓடிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அது பெரிய விஷயமும் கூட. ஓகேங்களா? ஸோ அதை பத்தி தான் வந்து வள்ளுவர் இந்த அதிகாரத்துல நமக்கு முழுமையா வகுப்படுத்திருக்காரு. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுடா நீங்க அப்படின்ற அந்த விதத்துல தான் இந்த நடுவுநிலைமை அதிகாரத்தை நமக்கு வகுப்படுத்திருப்பார். அதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? முதல் குறள் பாருங்க. தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்வட்டு ஒழுகப் பெறின். தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்வட்டு ஒழுகப் பெறின். அதாவது பகைவர், அயலோர், நண்பர், அதாவது எனக்கு எதிரி, இல்லை எனக்கு தெரியாத ஆளு, மூணாவது மனுஷன், என் சொந்தக்காரன், என் ஃப்ரெண்டு, என் அண்ணன் தம்பி, எங்க அப்பா அம்மா, என் ஒய்ஃபு அப்படின்லாம் பகுத்து பார்த்து, ஓகேங்களா, ஸோ மூணாவது மனுஷன் யாருன்னே தெரியாது, அவனுக்கு வந்து தவறுதலா, அதாவது அவன் துன்பப்படுற மாதிரி, அதாவது நியாயம் இல்லாம ஒரு விஷயத்த அவனுக்கு நம்ம சொல்லிடக்கூடாது. அதே சமயம் நம்ம சொந்தக்காரங்களா இருந்தாலும், இல்லை நம்ம கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம அப்பா அம்மா, நம்ம ஒய்ஃபு, நம்ம பெத்த பிள்ளைங்க யாரா இருந்தாலும் சரி, ஓகேங்களா, ஸோ அவர் ஒரு தவறு செய்து விட்டால், தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதை வந்து நடுநிலைமையா இருந்துதான் நம்ம ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்காம தான் அந்த இடத்துல முடிவு எடுக்கணும். என் சொந்தக்காரன், என் அப்பா அம்மா, என் ஒய்ஃபு, என் பிள்ளைங்க அப்படின்ட்டு தப்பா நீங்க முடிவு எடுத்துடக்கூடாது. ஓகேங்களா? அந்த நடுவு நிலைமை எக்காலத்திலையும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் தவறிவிடக்கூடாது. அதுதான் அந்த மாதிரி தவறாமல் நடுவு நிலைமையோடு செயல்படுவதுதான் மனிதனுக்கு ஒரு தகுதியா வந்து கருதுறாரு வள்ளுவர். பகைவர், அயலோர், நண்பர் என பகுத்து பார்த்து ஒருதலை சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுவு நிலைமை என்னும் தகுதியாகும். இந்த நாட்டாம் படத்துல வந்து விஜயகுமார் சொல்லுவார் இல்லைங்களா, நியாயண்டா, நேர்மடா, நீதிரான்ட்டு தங்கச்சி பையனே வந்து பாத்தீங்கன்னா தங்கச்சி பையன் கூட பார்க்காம வந்து அவன் செஞ்ச தப்புக்கு வந்து தீர்ப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த சீன் வந்து ரொம்ப மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். அதனால நான் சொல்றேன். ஓகேங்களா? அந்த மாதிரிதான் யாரா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நம்ம நீதியை மட்டும்தான் பார்க்கணுமே ஒழிய அவன் எனக்கு தேவையா தேவையில்லையான்றதை பார்த்து ஒரு இடத்துல நம்ம நீதியை வழங்கக்கூடாது. இதுல சொற்பொருள் பாருங்க. தகுதி அப்படின்றது இங்க என்ன பொருள்படுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நடுவு நிலைமை. ஓகேங்களா? நடுவு நிலைமை தான் வந்து தகுதின்ட்டு இங்க பொருள்படுத்துறாங்க. நடுவு நிலைமை என ஒன்று நன்றே. நடுவு நிலைமைன்றது நல்லது. ஓகேங்களா? பகுதியால் பார்பட்டு, பகுதியால் பார்பட்டு அப்படின்னா வகைது, அதாவது வந்து பார்ஷியாலிட்டி கட்டுறது. ஓகேங்களா? பகுதியால் அப்படின்னா வகைதோறும், பார்ப்பட்டு அப்படின்னா முறைமை விடாமல், முறைமை விடாமல், அதாவது அந்த பார்ஷியாலிட்டி பார்க்காம இருக்கக்கூடிய அந்த நீதியில இருந்து விலகாம ஒழுகப்பெறின் நம்மளுடைய வாழ்க்கைய நடத்தணும். ஓகேங்களா? இதுல எந்த ஒரு அணியலக்கணமும் பயின்று வரல. இன்னொன்னு, இது இந்த திருக்குறள் அறிவோம் சீரீஸ்ல இது வரைக்கும் நம்ம 11 அதிகாரங்கள் முடிச்சிருக்கோம். அந்த 11 அதிகாரங்களுடைய பிளேலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் அறிவோம்ன்ற பிளேலிஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்க்கல, இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா நீங்க அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது போக வந்து பாத்தீங்கன்னா மேடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் PYQ சீரிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல
எடுத்திருக்கக்கூடிய மேக்ஸ் சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா தினமும் 5 கேள்விகள் வீதம் எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த டைம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசனிங் ஆப்டிடியூட்ல ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா பெரும் பங்கு வகிக்க போகுது. 10 கொஸ்டின் உங்களுக்கு அதுல வரப்போகுது. ஓகேங்களா, அதற்கும் வந்து பாத்தீங்கன்னா மேடம் உங்களுக்கு ரீசனிங் கொஸ்டின்ஸ் டெய்லியும் 5 கொஸ்டின்ஸ் எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் எடுத்து அதையும் ஒரு சீரீஸா நடத்திட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு லிங்க் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய இது வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்திருக்கக்கூடிய அனைத்து வீடியோக்களுக்குமான பிளேலிஸ்ட் உங்களுக்கு 1 by 1 இருக்கும். ஓகேங்களா, பார்த்து இது வரைக்கும் பார்க்கல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க சேனல் பாக்குறேன் அப்படின்னா அது எல்லாமே பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, ஒவ்வொரு பாடமும் சரி உங்களுக்கு அவ்வளவு எளிமையா உங்களுக்கு புரியும்படியா மேடம் நடத்திருப்பாங்க. மேக்ஸ் ஆகட்டும், இலக்கணம் ஆகட்டும், இல்ல நம்ம எடுக்கிற திருக்குறள் அதிகாரம் ஆகட்டும், இல்ல வந்து அறநூல்கள் பகுதியாகட்டும், இதுக்கு முன்னாடி எடுத்த நம்ம பாலிட்டி வந்து புக் பேக் கொஸ்டின் சீரிஸ் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் லிங்க் நம்மளுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கிளிக் பண்ணி பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, அடுத்த குறள் பார்க்கலாம். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமா புடைத்து. செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமா புடைத்து. செப்பம் அப்படின்னா என்ன? செப்பம் அப்படின்னா நடுவுநிலையாளம். செப்பம் அப்படின்னா நடுவுநிலையாளம். நடுவுநிலைமை உடையவன். ஆக்கம் அப்படின்னா என்ன? செல்வம். நடுவுநிலைமை உடையவனின் செல்வம் சிதைவின்றி, சிதைவில்லாமல், அழிவில்லாமல், எச்சத்திற்கு ஏமா புடைத்து. எச்சத்திற்கு அப்படின்னா என்ன? அவருடைய வழியில் உள்ளவர்களுக்கு, அவருடைய சந்ததியினருக்கு, தலைமுறையினருக்கு. ஓகேங்களா, அவர்களுடைய தலைமுறையினருக்கு ஏமா புடைத்து அப்படின்னா வலிமையை தரும், ஆதாரமா இருக்கும், அவருடைய வாழ்விற்கு ஆதாரமா இருக்கும். செப்பமுடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமா புடைத்து. நடுவுநிலையாளனின் செல்வம், செல்வத்திற்கு வந்து அழிவே கிடையாது. ஓகேங்களா, நான் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்காம, நான் நடுநிலைன்றதுக்கு பார்ஷியாலிட்டின்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா, நடுநிலைமையால இருக்கிறவன் வைங்களேன், பார்ஷியாலிட்டி பார்க்காம ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னா அவனுடைய செல்வத்திற்கு ஒரு காலத்திலேயும் அழிவு வரப்போவதில்லை. ஓகேங்களா, நான் பார்ஷியாலிட்டி பார்க்காம நடந்துக்கிறேன் அப்படின்றதுனால என்னுடைய செல்வம் ஒரு நாளும் அழிய போவதில்லை. அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல பேரை எடுத்து கொடுக்கும். நல்ல மனுஷன்பா, நியாயத்தோட இருப்பான். ஓகேவா, யாரு போனாலும் வந்து நியாயத்தை மட்டும்தான் பேசுவான் அப்படின்ற அந்த பேரையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும். அந்த தலைமுறையினரை பத்தி பேசும்போதே வந்து இன்னாருடைய வழித்தொண்டர்கள் தான் இவங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனோட பையன், அந்த மாதிரி நல்ல மனுஷனோட பேரன் அப்படின்ற மாதிரி அந்த வழித்தோன்றல்களுக்கும், அதாவது ஒரு ஒரு தலைமுறையினருக்கு வந்து செல்வத்தை சேர்த்து வைக்கிறது மட்டும் பெருசு கிடையாது. ஓகேங்களா, நல்ல பேரையும் சேர்த்து வச்சுட்டு போகணும். அதுதான் வந்து 4 பேர் பார்த்து பாராட்டும்படியா இருக்கும். அததான் வந்து வள்ளுவர் இந்த குறள்ல சொல்லியிருக்கார். நடுவுநிலையாளனின் செல்வத்திற்கு அழிவில்லை. இந்த செல்வம் அப்படின்றது இந்த இடத்துல செல்வமாகவும் எடுத்துக்கலாம், பொருளாகவும் எடுத்துக்கலாம், இல்ல பெயராகவும் எடுத்துக்கலாம், புகழாகவும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நடுவுநிலையாளனின் செல்வத்திற்கு அழிவில்லை, அது வழி வழி தலைமுறையினருக்கும் பயனளிப்பதாகும். இதுல எந்த ஒரு அணியும் பயின்று வரல. ஓகேங்களா, தொடை விருப்பங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி இந்த குறளுக்கு எல்லாமே நீங்க தொடை விருப்பம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா, 3வது குறள் பாருங்க. நன்றே தருணம் நடுவகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல். இது வந்து பாத்தீங்கன்னா லஞ்சம் வாங்குறாங்க இல்லையா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்ற இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நடக்கக்கூடாத விஷயத்த நமக்கு சாதகமா நடத்திக்கிறதுக்காக கொடுக்கறது இல்லை, இயல்பா நடத்தக்கூடிய விஷயத்துக்கே வந்து லஞ்சத்தை கொடுத்து செய்யற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. அப்படிங்கும்போது அதை தான் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் சொல்லிட்டார். ஓகேங்களா, எதுக்கு? கையூட்டு பெறுவதற்கு எதிராக ஒரு குறளை வச்சிருக்கார். நன்றே தெரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல். நடுவுநிலைமை தவறுவதால் ஏற்படக்கூடிய பயன் தனக்கு நன்மையை தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த பயனை விட்டுவிட்டு நடுவு நிலைமையை தான் கடைபிடிக்க வேண்டும். இந்த பயன்றது என்ன? பணம் தான். ஓகேங்களா, ஸோ பணம் கிடைக்குது என் கையில வந்து ஒருத்தனுக்கு அகைன்ஸ்டா நான் வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்து, இல்லை ஒருத்தனுக்கு அகைன்ஸ்டா நான் வந்து ஒரு வேலையை செய்யணும் அப்படின்றதுக்காக என் கைக்கு பணம் வருது,
ஒரு லஞ்சமா ஒரு பணம் வருது அப்படின்றதுக்காக அந்த லஞ்ச பணத்தை எதிர்பார்த்தோ இல்ல கிடைக்கக்கூடிய அந்த பொருளோட பயனை எதிர்பார்த்தோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நடுவு நிலைமை தவறேறக்கூடாது. நம்மளுடைய என்ன சொல்றது, நம்மளுடைய வேலையில வந்து நம்ம கரெக்டா இருக்கணும். ஓகேங்களா, நம்ம என்ன வேலையை செய்யறோமோ அந்த வேலைக்கு நம்ம நேர்மையா இருக்கணும். நேர்மை தவறி பார்ஷியாலிட்டி காட்டிடக்கூடாது. பணம் கொடுத்தவனுக்கு ஆதரவாகவும் பணம் கொடுக்காதவனுக்கு எதிராகவும் நம்ம எந்த வேலையும் செஞ்சிடக்கூடாது. அந்த இடத்துல நமக்கு பணம் வருது இல்லை அப்படி இல்லை கிடையாது. ஓகேங்களா, அந்த இடத்துல நமக்கான வேலை என்ன, அந்த வேலைக்கு எது வந்து நியாயம் சேர்க்குமோ அதன் வழியில தான் நம்ம நின்று நம்ம அந்த வேலையை செய்யணும். ஓகேங்களா, நடுவுநிலை தவறுவதால் ஏற்படக்கூடிய பயன் நன்மையே தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த பயனை கைவிட்டு நடுவுநிலையைத்தான் கடைபிடிக்க வேண்டும். நன்றே தருணம் நடுவிகந்தாம். நடுவிகந்தாம்னா என்ன? நடுவுநிலை நீங்குவதால், நடுவுநிலை நீங்குவதால் ஆக்கத்தை, அப்படின்னா என்ன? ஆக்கம்னா செல்வத்தை அன்றே ஒளிய விடல், அப்பொழுதே நீங்கிவிட வேண்டும். ஓகேங்களா, நீங்கிவிடல். பணம் வருதுன்றதுக்காக வந்து நம்ம நடுவு நிலைமை தவறி செயல்படக்கூடாது. அடுத்த குறள் பாருங்க. தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். அதாவது நீங்க நடுநிலைமை உடையவரா, நியாயஸ்தனா, இல்ல நியாயம் தவறி நேர்மை தவறி செயல்படக்கூடியவரா அப்படின்றது எப்ப தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இல்லாதப்ப உங்கள் மீது பாடக்கூடிய புகழ் பாடுதலாலும் இல்ல உங்க மேல சொல்லக்கூடிய பழிச்சொல்களாலும் வந்து நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ எம்ஜிஆர்லாம் வந்து எத்தனை காலத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு, பட் இன்னும் வந்து அவரை பெருமை பேசிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா, அந்த மாதிரி பெருமை பேசுறாங்க அப்படின்னா எதற்காக பேசுறாங்க? அவர் அந்த அளவுக்கு ஒரு நன்மையை, ஒரு நியாயஸ்தனா வந்து வாழ்ந்துட்டு போயிருக்காரு, இல்ல மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு போயிருக்காரு அப்படின்ற காரணத்துக்காக தான் இன்னைக்கும் அவர் இறந்து இத்தனை காலங்களுக்கு அப்புறமும், ஒரு 40 வருட காலங்களுக்கு அப்புறமும் வந்து அவரை நினைவு கூறுறோம். அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களாலதான். இந்த மாதிரி நிறைய பேர், காமராஜர் ஐயாலாம் காலத்துக்கும் நினைவு கூறப்படுவார். அவர் எதனால? அவர் செஞ்ச நல்ல காரியங்களால. ஓகேங்களா, அவர் தனக்கு, தன் அம்மாவுக்கு அப்படின்னு கூட எதையும் இது பண்ணிக்காம மக்களுக்கு மட்டுமே செய்யணும், மக்களுக்கு நேர்மையா இருக்கணும்ட்டே வாழ்ந்து இறந்த மனிதர் அவர். ஓகேங்களா, சோ அவர் வழியில் வாழ்வது வந்து ரொம்பவே அரிது. இன்னைக்கு காலத்துல அந்த மாதிரி வாழ்ற மனுஷங்க ரொம்பவே கம்மி. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு மனிதன் வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார். அவரை வந்து பாத்தீங்கன்னா எக்காலத்திலும் மக்கள் போற்றுவார்கள். ஓகேங்களா, அவர் கட்சி ரீதியா வந்து யாரும் போட்டுறாங்களோ இல்லையோ. ஓகேங்களா, சோ அவர் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சி அதனால நம்ம அப்படிலாம் கிடையாது. எந்த கட்சியா இருந்தாலும் சரி, மனிதனாக பிறப்படுத்த ஒவ்வொருவனும் அவரை பற்றி தெரிந்து கொள்ளும் போது, அச்சா இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு போயிருக்கானா அப்படின்ற பேர் வந்து அவருக்கு வந்து சேரும். அவர் வாழ்ந்ததை இங்க யாரும் பார்த்து கூட இருக்க மாட்டாங்க. இப்ப 2000 பிறந்த பசங்களுக்கு அது தெரிய போகுது, அவர் வாழ்ந்து இறந்தது யாருக்கும் தெரிய போவதில்லை. ஓகேங்களா, அந்த விஷயத்தை கேள்விப்படும் போதே அவர் மேல நமக்கு ஒரு மரியாதை உணர்வு வரும். ஓகேங்களா, அந்த மரியாதை உணர்வு எது தரும்? அவர் வாழ்ந்து இறந்த காலத்தில் அவர் எப்படி வாழ்ந்து இறந்தார், எப்படி வந்து நீதிநிலை தவறாமல் நடுவுநிலை தவறாமல் வாழ்ந்தார் அப்படின்றதுக்கு அடையாளமாக தான் அந்த புகழ் பாடுதல் அவருக்கு எக்காலத்திலும் வந்து சேரும். இதே மாதிரி பழிச்சொற்களும் இருக்கு. ஓகேங்களா, அதற்கும் எக்ஸாம்பிளுக்கு ஆளுங்களாம் இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எக்காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வரும் சந்தைகள் எல்லாரும் அவன் அப்படி பண்ணிட்டு போயிட்டான்டா, ஒரு கேடு கட்டவன் அப்படின்ற மாதிரி அந்த பழிச்சொற்களும் வரும். ஏன்? அவர்கள் வாழும் காலத்தில் அவர்கள் செய்த காரியத்தின் விளைவாக அந்த நற்பெயரும் அந்த பழிச்சொல்லும் அவர்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா, தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். நடுநிலைமை உடையவர், நடுவுநிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும். தக்கார் அப்படின்னா நடுவுநிலைமை உடையவர், தகவலார் அப்படின்னா நடுவுநிலைமை இல்லாதவர் என்பது அவரது எச்சத்தார் காணப்படும்னா புகழாலும் பழியாலும் காணப்படும். ஓகேங்களா, அடுத்த குறள் பாருங்க. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி.
கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. அதாவது கேடும் ஆக்கமும் வாழ்வில் யாருக்குமே இல்லாம இருக்க போறது இல்லை. ஓகேங்களா? ஒருத்தனுடைய வாழ்க்கையில உயர்வு தாழ்வு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். எல்லா மனிதர்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில உயர்வும் தாழ்வும் அப் அண்ட் டவுன்ஸ் கம்பல்சரி இருக்கும். அதுவும் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? எந்த அளவுக்கு லைஃப்ல நீங்க டவுன்ல போறீங்க, அதே டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பவுன்ஸ் பேக் ஆகி உங்களுடைய அந்த லைஃப் கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த லைஃப் அப் அண்ட் டவுன்ஸை இந்த டைம்ல நீங்க பார்த்துடுறீங்க. உங்களுக்கு வேற யாரும் சொல்லித்தர தேவையில்லை. லைஃப்ல எந்த அளவுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கு அப்படின்றது வேற யாரும் உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. ஏன்னா அதையே நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும். கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல, ஆகையால் நெஞ்சில் நடுவுநிலைமை தவறாமல் இருத்தலே சான்றோருக்கு அழகு. ஓகேங்களா? ஸோ என்னுடைய வாழ்க்கையில வாழ்வு தாழ்வு வருது, நான் தாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு தாழ்வு நிலையில இருக்கேன், ஒரு என்ன சொல்றது, ரொம்ப டவுனா இருக்கேன், பணம்லாம் போயிருது, என் செல்வம் எல்லாம் போயிருது, அப்படிங்கும்போது ஒரு பாட்டம் ஸ்டேஜ்ல இருக்கேன், சொத்தெல்லாம் போயிருச்சு, நான் ரோட்ல இருக்கேன் அப்படின்றதுனால உடனே நடுவுநிலைமை தவறி, ஓகேங்களா, நான் வாழும்போது என்கிட்ட பணம் இருக்கும்போது நான் நடுவுநிலைமையோட பார்ஷியாலிட்டி யார்ட்டையும் காட்டாம வாழ்ந்து இருக்கேன். என்கிட்ட பணம் எல்லாம் போயிருச்சு அப்படின்னா உடனே அந்த பணத்தை பெருக்கிறதுக்காக நான் ஐயோ இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேனே, உடனே நான் திருப்பி அந்த பழைய அந்த பணம் சம்பாதிக்கணுமே அப்படின்றதுக்காக நடுவுநிலைமை தவறி, ஓகேங்களா, நீதி நெறியை தவறி உடனே பணம் சம்பாதிக்கணும்ன்ற நோக்கில் அந்த நிலையை தவறி போயிடக்கூடாது. அப்படி போகாம இருக்கிறது தான் சான்றோருக்கு அணி. அணினா என்ன? அழகு. ஓகேங்களா? அணினா அழகு, அதுதான் அவர்களுக்கு அழகு. சான்றோர்களுக்கு அழகு எது? எக்காலத்திலும் நம்ம வாழ்க்கையில நம்ம மேல இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் நடுவுநிலை தவறாமல் வாழ்தல் தான் சான்றோர்களுக்கு அழகு. கேடும் அப்படின்னா தாழ்வும், கேடும்னா தாழ்வும். பெருக்கமும் அப்படின்னா ஆக்கம், செல்வம். இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை. கோடாமை அப்படின்னா கோணாமல் இருப்பது. கோணாமல் இருப்பது அப்படின்னா என்ன? அந்த நிலை தவறாமல் இருப்பது. ஓகேங்களா? கோடாமை, அந்த நிலை தவறாமல் இருப்பது. அணி, சான்றோருக்கு அணி, அழகு, ஆபரணம். ஓகேங்களா? அடுத்த குறள் பார்க்கலாமா? கெடுவல்யான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவரி அல்ல செய்யின். கெடுவல்யான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவரி அல்ல செய்யின். அதாவது நம்ம நடுவுநிலைமை தவறி, நீதி நெறி தவறி, நேர்மை வாழ்க்கையை தவறி நம்ம வாழ நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழணும் அப்படின்ற நினைப்பு மனசுக்குள்ள வந்துச்சுனாவே நான் கெட்டொழிய போறேன், ஓகேங்களா, எனக்கு கெட்ட நேரம் வந்துருச்சு, நான் முடிய போனேன் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடணும். அந்த மாதிரி எண்ணம் மனதிற்கு வரவே கூடாது. அந்த எண்ணம் மனதிற்கு வந்தால் அப்பயே நம்ம முடிவு பண்ணிக்கலாம், இதோட நம்ம முடிஞ்சோம்டா, நம்ம கதை முடிஞ்சுது, இன்னும் நம்ம நல்லபடியா வாழ போறது கிடையாது, ஓகேங்களா, நான் அழிஞ்சு போக போறேன், அதற்கான இதை பாத்தீங்கன்னா நானே தேடிக்கிறேன் அப்படின்ற அந்த எண்ணம், அந்த வார்னிங் சைன் நம்ம மனசுக்குள்ள தோணணும். ஓகேங்களா? கெடுவல்யான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவரி அல்ல செய்யின். நடுவுநிலைமை தவறி செயல்படலாம் என்ற ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்துவிடுமானால் அவன் கெட்டொழிய போகிறான் என்று அவனுக்கே தெரிய வேண்டும். ஓகேங்களா? கெடுவல் யான் அப்படின்னா என்ன? கெட்டொழிய போகிறேன் நான். கெடுவல் யான்னா கெட்டொழிய போகிறேன் நான். என்பது அரிகதன். அரிகதன் அப்படின்னா அரிகதன் அப்படின்ற மாதிரி பிரிச்சு படிக்கணும். அரிக அப்படின்னா புரிஞ்சுக்கிறது, உணர வேண்டும். தான்னா தன்னுடைய நெஞ்சம், ஓகேங்களா, தன்னெஞ்சம். நடுவரி அல்ல செய்ய. நடுவரி அப்படின்னா என்ன? அதை பிரிச்சு பொருள் கொள்ளுங்க. நடுவு ஒரி.
ஓகேங்களா? நடுவு நிலைமை ஒளிந்து, நடுவு உரி அப்படின்னா நடுவு நிலைமை ஒளிந்து, அல்ல அப்படின்னா பாவ செயல்களை, ஓகேங்களா, தீயவை செய்தால், செய்தால், நடுவு நிலைமை தவறி செயல்படலாம் என்ற ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்து விடுமானால் அவன் கெட்டொழிய போகிறான் என்று அவனுக்கே தெரிய வேண்டும். அடுத்த குறள் பாருங்க. கெடுவாக வையாது உலகம், கெடுவாக வையாது உலகம், நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. கெடுவாக வையாது உலகம், நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. அதாவது நடுவு நிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்கிற ஒருவனுக்கு அதன் காரணமாக செல்வம் குவியாமல் வறுமை நிலை ஏற்படுமே ஆனால் அவனை வந்து பாத்தீங்கன்னா உலகம் போற்றுமே தவிர தாழ்வாக ஒரு நாளும் கருதாது. ஒரு நல்ல மனுஷன் யாருக்கும் வந்து எந்த ஒரு இதுவும் செய்யாம, நீதி நெறி தவறாம, எப்பயுமே பார்சியாலிட்டி யார்கிட்டையும் பார்க்காம, ஓகேங்களா, ஒரு என்ன சொல்றது, தராசு முள் போல எந்த பக்கமும் சாயாம தராசு முள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வாழ்கிற மனுஷன் அப்படி வாழ்வதனால் தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் இழந்தாலும் மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்களாமா, அந்த உலகம் என்ன சொல்லுமாமா, அவன் வந்து தாழ்வா போயிட்டான், ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்து அவன் செல்வத்தை விட்டுட்டான்லாம் பேசாது, பெருமையா தான் பேசும். எப்பயுமே வந்து உங்களை அந்த மாதிரி செயல்கள் ஈடுபடுகின்ற மனிதர்கள் தன்னுடைய நிலையிலிருந்து செல்வ நிலையிலிருந்து தாழ்ந்து விட்டார்கள் அப்படின்னா உலகம் பழிச்சொல் போடாது. இப்படி இருந்தா அதனால அப்படி போயிட்டான்னா இது பேசவே பேசாது. ஓகேங்களா? அவருடைய வறுமை நிலையை கூட வந்து பார்த்து வருத்தப்படுவாங்களே ஒழிய வந்து பாத்தீங்கன்னா தாழ்வாக யாரும் எண்ண மாட்டார்கள். நல்ல மனுஷன் இப்படி நல்லவா இருந்தாங்க, நல்லவங்களுக்குலாம் வந்து இப்படி வந்து சேரும் அப்படின்ற அந்த வார்த்தை தான் இருக்குமே ஒழிய எப்பயும் வந்து அவன் அப்படி இருந்தான் அதனால இப்படி போயிட்டான் அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? நடுவு நிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்கிற ஒருவருக்கு அதன் காரணமாக செல்வம் குவியாமல் வறுமை நிலை ஏற்படுமே ஆனால் அவரை உலகம் போற்றுமே தவிர தாழ்வாக கருதாது. கெடு அப்படின்னா கெடுதல், கெடுதல், கெடுதலாக வையாது, வையாதுன்னா கருதாது. உலகம், உலகத்தோர், நடுவாக, நடுவாகனா நடுவு நிலைமை, நடுவு நிலைமையாக நன்றிக்கண் தங்கியான் தாகு. நன்றிக்கண் அப்படின்னா என்ன, அறத்தின் கண், அறத்தின் கண் வாழ்ந்தவன், அறத்தின் கண் வாழ்ந்தவனுடைய தாழ்வை வந்து உலகம் அப்படி தாழ்வா கருதாது. ஓகேங்களா? தாழ்வு அப்படின்னா என்ன, வறுமை. ஓகேங்களா? அடுத்த குறள் பாருங்க. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர் கனி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர் கனி. அதாவது ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமான தராசு முள் போல இருந்து நியாயம் கூறுவதுதான் உண்மையான நடுவு நிலைமை என்பதற்கு அழகு. அணி, அணினா என்ன, அழகு. ஓகேங்களா? சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல், சமன் செய்து சீர்தூக்கும் கோல் எது, தராசு தான். ஓகேங்களா? அந்த தராசு வந்து பாத்தீங்கன்னா அந்த தராசு முள் மாதிரி எப்பயும் நீதிநிலை தவறாம இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா சான்றோருக்கே அழகு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போல அப்படின்ற ஓம உறுப்பு வெளிப்படையா அந்த குறள்ல வந்திருக்கு. அப்ப இது என்ன அணி, ஓமை அணி. இந்த அதிகாரத்திலேயே ஒரே ஒரு அணி தான் பயின்று வருது, அது இந்த குறள்ல தான். ஓகேங்களா? மற்ற இதுலயுமே அணி எதுவும் பயின்று வராது. கோல் போல் அப்படின்னா தராசு. ஓகேங்களா? தராச போல், தராசு போல அமைந்து ஒருபால், ஒருபால் கோடாமை. கோடாமைனா நான் முன்னாடியே சொன்னேன், கோணாமல் இருப்பது. கோணாமல் இருப்பதுன்னா அந்த நெறி தவறாமல் இருப்பது. ஒருபால், ஒருபால் அப்படின்னா என்ன, ஒரு பக்க சார்பாக. கோணாதிருத்தல் சான்றோருக்கு அழகு. அடுத்த குறள் பார்க்கலாம். சோ அதற்காக தான் வந்து பாத்தீங்கன்னா
நம்மளோட இதிலேயே வந்து நீதிமன்றங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீதி தேவதைக்கு வந்து கண்ணை கட்டி அதை கையில் தராசையும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எதற்காக அந்த கண்ணை கட்டுறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஏழை பணக்காரன், வறியவன் யாரு, வலிமையானவன் யாரு, எளியவன் யாரு, ஏமாந்தவன் யாரு அப்படின்லாம் தெரியக்கூடாது. நமக்கு அந்த நீதி மட்டும்தான் தெரியணும். அப்படிங்கும்போது தான் அந்த நீதியை பார்த்தா மட்டும்தான் அந்த தராசு முள்ளு அப்படி கரெக்டாக எந்த ஒரு பக்கமும் சாயாமல் சென்ட்ரல் அடிக்கும். ஓகேங்களா? ஸோ பணம் வச்சவன் பக்கம் சாயணும் அப்படின்னா இன்னைக்கு காலம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்த குறள் பாருங்க. சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின். சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின். சொற்கோட்டம் அப்படின்னா என்ன? சொல் கோணாமல் இருப்பது. சொல் கோணாமல் இருப்பது. கோணாமல் இருப்பதுன்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் பிறழாமல் இருப்பது. இல்லது கோணாமல் இருப்பது. செப்பம். செப்பம்னா என்ன? நடுவு நிலைமை. ஒரு தலையா. ஒரு தலையானா உறுதியாக. ஒரு தலையா. ஓகேங்களா? ஒரு தலை அப்படின்னா பார்சியாலிட்டி பேர். ஒரு தலையா அப்படின்னா உறுதியாக. உட்கோட்டம் உள் நெஞ்சில். உள் நெஞ்சில் கோணாமல் இருப்பது. கோட்டமின்மை, கோணாமல் இருப்பது. நேர்மையும் நெஞ்சுறுதியும் ஒருவருக்கு இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும். அதற்கு பெயர்தான் நடுவு நிலைமை. ஓகேங்களா? சொல் கோணாமல் இருப்பது. யாரால் அந்த அந்த நம்ம சொல்லக்கூடிய சொற்களில் வந்து நீதியும் நேர்மையும் வைத்திருக்க முடியும்? நெஞ்சில் உறுதி கொண்டோருக்கு தான். மன உறுதி இருந்தாதான் அந்த சொல்லிலையும் அந்த உறுதி வெளிப்படும். இந்த நேர்மையா இருக்கிறது, நியாயமா இருக்கிறது அப்படின்றதெல்லாம் மனசுல வந்து அந்த உறுதி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ சொல்லுவாங்கல்ல, ஏதோ மடியில கனம் இல்லை அதனால வழியில பயம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ நம்மளே ஏதோ ஒரு தவறு செஞ்சிருக்கோம் அப்படிங்கும் போது நம்மளால அந்த மாதிரி நின்று பேச முடியாது. ஓகேங்களா? அப்ப நம்மளை யாரோ கை காட்டி நீ அப்படித்தாண்டா அப்படின்ற அந்த வார்த்தை வந்து விழுந்துரும் அப்படின்றதுனால வந்து அந்த பயம் இருக்கும். ஓகேங்களா? நம்ம மனசுல நம்ம அந்த மாதிரி யார்கிட்டையும் நடந்து கொள்ளவில்லை அப்படின்ற அந்த நெஞ்சில வந்து அந்த உறுதி இருந்தால்தான் வார்த்தையில அந்த உறுதி வெளிப்படும். எப்படி? அந்த நீதியோடவும் நியாயத்தோடையும் நேர்மையோடும் அந்த வார்த்தைகள் எப்படி வெளிப்படும்? அது உள்ள நெஞ்சத்துல இருக்கிற நம்மளுடைய நெஞ்சு உறுதியின் வெளிப்பாடு தான் அது. ஓகேங்களா? அப்படி இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நடுவு நிலைமை. அடுத்த குறள் பாருங்க. வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். அதாவது ஒரு பிறர் பொருளையும் தம் பொருள் போல காத்து வியாபாரம் செய்தால் வியாபாரிகளுக்கு நல்ல வியாபார முறை. பிசினஸ் எத்திக்ஸ். ஓகேங்களா? பிசினஸ் எத்திக்ஸ், தொழில் தர்மம். வியாபார முறைனா தொழில் தர்மம். ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம பிசினஸ் பண்றோம், நம்ம பொருளை எந்த அளவுக்கு வந்து நம்ம ரொம்ப கேர் பண்ணி ஓகேங்களா நம்ம சேல் பண்ணுவோமோ, ஒரு பிசினஸ் பண்ணுவோமோ, அதே மாதிரிதான் மற்றவங்களுடைய பொருளையும் நம்ம பாதுகாத்து வியாபாரம் செய்யணும். ஓகேங்களா? நம்ம பொருள்லாம் ஒரு மாதிரி, அடுத்தவங்க பொருள்லாம் ஒரு மாதிரின்ற மாதிரி செய்யக்கூடாது. அப்படி செய்யறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நம்ம பொருளை எப்படி நம்ம பேணி பாதுகாத்து ஒரு பிசினஸ் செய்வோமோ அதே மாதிரி தான் மற்றவங்களும் செய்யணும். அப்படி செய்யறது தான் தொழில் தர்மம். ஓகேங்களா? அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடுவு நிலைமையை ஒரு பிசினஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா நடுவு நிலைமை இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ட்டு வள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்கார். ஓகேங்களா? வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். வாணிகம்னா என்ன? பிசினஸ். ஓகேங்களா? பேணி அப்படின்னா பாதுகாத்து. பேணினா பாதுகாத்து. பிறவும். பிறவும்னா பிறர் பொருளையும். பிறர் பொருளையும் தமபோல் செய்யின். தம்முடையது போலவே. தமபோல்னா தம்முடையது போலவே. செய்வதுதான் வந்து பாத்தீங்கன்னா தொழில் தர்மம். ஓகேங்களா? சோ அப்பதான் அந்த தொழில் பெருகும். ஓகேங்களா? அந்த மாதிரி
ஒரு தொழில் செய்யும் போதுதான் அந்த வாணிகம் பெருகும், நம்ம செல்வம் ஈட்ட முடியும். பிசினஸோட பேசிக் எத்திக்ஸே அதுதான். ஓகேங்களா? ஸோ அதை தான் வள்ளுவர் இந்த குறள்ல நமக்கு சொல்லியிருக்கார். புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்தரலாம். ஸோ புக்லேயே உங்களுக்கு இந்த குறளுக்கு சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருவாள் கோடாமை சான்றோருக்கணி ஓமை அப்படின்றது உங்களுக்கு புக்லையும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது? புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. தக்கார் தகவலர் என்பது திருக்குறளை சீர்பிரித்து எழுதுக. தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும், எச்சத்தால் காணப்படும். ஓகேங்களா? ஸோ சீர்பிரித்து வெளியாச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? தொடை விருப்பங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோட லிங்க்கும் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த வீடியோ நம்ம யாப்பு இலக்கணத்தில் எடுத்த வீடியோ உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும், பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுநிலைமை அதிகாரம் நமக்கு முடியுது. ஓகேங்களா? ஸோ அடுத்த அதிகாரத்தை நம்ம மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு ஊக்கத்தை தரும். ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.